சக்தி. இச்சைனா ஆசை, ஒண்ணுமில்ல. இச்சைனா ஆசை, பொருள்பற்று. எதெல்லாம் நீங்க உயிர்களை பிடிக்க ஆசைப்பட்டாலும் சரி, பொருளை பிடிக்க ஆசைப்பட்டாலும் சரி, அதுக்கு பேர் இச்சை. நம்ம கோயில வச்சிருப்பாங்க இச்சா சக்திங்க, சரியா? அத நமக்கு சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாங்க. இச்சை என்பது பற்று ஒரு மீது. என் மகன், என் பிள்ளை, அப்படி பார்க்க கூடாது. உடம்பு இல்லாம பார்த்து பழகணும். நீங்க உடல் வேறு, உயிர் வேறு, ஆன்மா வேறு. புரிஞ்சுக்க, ஆன்மா என்பது வேறு. ஆன்மாவிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு உஷ்ணம் தான் உயிர். நல்லா புரிஞ்சுக்கணும் அர்த்தம். நான் சொல்ல புரியுதா? ஆன்மா கர்மாவுக்காக இந்த பூமியில ஒரு சரீரத்தை எடுக்குது. அந்த ஆன்மா வந்து எப்பவுமே பிரகாசமான சூரியனை போன்ற வெளிச்சமானது. அதுல இருந்து ஒரு வெப்பம் தான் உயிர். உயிர் எப்படி இருப்பாருங்க, அந்த வெப்பம் மேல இருந்து கீழே வரைக்கும் பரவி நிற்கும். இந்த வெப்பம் குறைஞ்சிருச்சுன்னா ஆன்மா வெளியே ஓடும். இந்த உடம்பு கெட்டு போச்சுன்னா வெப்பம் போக முடியாது, அடப்பு ஏற்பட்டுச்சுன்னா. அதுதான் உயிர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய உஷ்ணங்கள் அதான் உயிர். இந்த உயிர் தான் உடல்ல இருக்குது. கர்மா செய்வதற்காக ஏதோ செய்றீங்க. கர்மா, ஒரு மனிதன் கர்மா செய்யறதுக்கு உதவி செய்யறது காலு, கை, நாக்கு, அவ்வளவுதான். இதுக்கு பேரு கர்மா கருவி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துக்கு நான் பயணிக்கணும், வண்டி தான் கருவியா எனக்கு பயன்படுது. ஒருத்தர் தொடர்பு கொள்வதற்கு செல்போன் கருவியா பயன்படுது. இந்த 5 பூதத்திலையும் நீங்க செய்யற கர்மாவுக்கு உதவி செய்யக்கூடியது காலு, கை, நாக்கு. காலும் கையும் காலு நல்ல இடத்துக்கு போறதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். கண்ட இடத்துக்கு போயிடக்கூடாது. கையை கொடுக்கறதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். எடுத்துடக்கூடாது. எடுத்தா தோஷம், எடுத்தா வினைப்பதிவா மாறும். திரும்ப ஒரு திடீர்னு ஒருத்தர் களவு போகும், அல்லது புடுங்குவாங்க, அல்லது ஆஸ்பத்திரி வச்சு பிடிக்கிட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒண்ணு எடுத்துருவாங்க. இதை இங்க இருந்து நீங்க ஒரு துரும்ப கூட கொண்டு போக முடியாது. ஒரு சிறு துரும்ப கொண்டு போக முடியாது. இந்த உண்மை தெரிஞ்சவர் தான் அடியார்கள். இந்த உண்மை எவர் உணர்றாரோ அவரே சிவனடியாரா இருக்கிறார். இது தெரியாதவர் தான் எனக்கு அது வேணும் இது ஒண்ணும் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருப்பார். சரியா? எனவே உயிர்கள் உடல்ல இருக்கு இல்லையா, இந்த உடல் என்பது கீழே போட்டுட்டு போறதா இருக்கனால அதுல இருந்து நீங்க ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கும்போது உடல் இல்லாம பார்த்து பழகணும். எப்படி பார்க்கணும்? உடல் இல்லாம பார்த்து பழகணும். உடல் ஒரு கருவி. உடலை அப்படி ஒவ்வொரு மனிதனையும் அவங்க ஆன்மாவை பார்த்து பார்த்து பழகுனீங்கன்னா இச்சா சக்தியில மாட்ட மாட்டோம். இந்த உடலே நான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இச்சையில மாட்டிட்டீங்க. அப்ப உடலுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு நாளைக்கு கழட்டி போட்டு போயிடுவோம். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் நல்லதுக்கு போறியோ கெட்டதுக்கு போடாம்பாங்க. ஏன் கெட்டதுக்கு போய் சொல்றாங்க? அந்த கிடக்கு பாருங்க, அந்த பழனி உயிர் தனியா போயிருச்சு, உடம்பு மட்டும் கிடக்கு பாரு. அந்த உடம்ப பார்த்து பழகு. அந்த உடம்பு அனாதியா கிடக்கா, அது மாதிரி போயிருவடா, ஆசை வைக்காதரா. துஷ்டகாரியத்துக்கு போகுது எதுக்காக? அங்க உடல் தனியா உயிர் தனியா கிடக்கிறத பாரு. அந்த நிமிஷம் அதை பார்க்கும்போது உங்க பழகணும் எப்படி போயிட்டான் பத்தியா? அதாண்டா வாழ்க்கை. நீ போயிருவ. இது டூரிஸ்ட் பிளேஸ். விருந்தாடியா வந்திருக்கீங்க, போயிருவீங்க எல்லாரும். இந்த உண்மையை தெரிஞ்சா இங்க பற்று வைக்க மாட்டோம், அன்பை மட்டுமே செலுத்துவோம். இருக்கெல்லாம் கொடுத்து ஆனந்தமா இருப்போம். ஆகவே கொடுக்க வந்திருக்கிறோம், எடுக்க இல்ல. கர்மா உடம்புல எனர்ஜி எல்லாம் கொடுத்துக்கிட்டு எடுக்கன்னா சாமியை தான் எடுக்கணும். எடுக்கன்னா பரமேஸ்வரன் மட்டுமே எடுக்கணும். பாக்கியெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும். போ எனக்கு வேண்டாம், எனக்கு கிடைச்சிரும். அது பற்றை விடுவதே, இச்சையை விடுவது, அதுவே இச்சாசக்தி. அதை மறந்து இது நிஜம்னு நம்ம நம்புறதுனால உடல் மேல இருக்க உடல் மேலோட்டமான ஊனப்பார்வை, மேல் பார்வை. இந்த பார்வை மேலோட்டமா பார்த்தனால மாட்டிக்கிறது. இதை செயல்படுதுதான் கிரியாசக்தி. இச்சை வந்து ஆசை வச்சு அந்த ஆசையை நடைமுறைப்படுத்துறீங்க இல்லையா, அதுக்கு பேர் கிரியா. செயல்பாட்டுக்குன்னா கிரியாசக்தி. செஞ்சோம், ஆசைப்பட்டுட்டே, ஆசைப்படுற வரைக்கும் முதல் நிலை. வாங்கி எடுத்துட்டீங்கன்னா கிரியா. ஆசையின் வெளிப்பாடு செயலுக்கு போயிட்டா நோயா மாறிடும். அதுக்குள்ள போகாம போறதுதான் ஞானம். போகாம போய் ஞான சக்தியை போய் பிடிச்சா மேலே ஏறலாம். அதைத்தான் நமக்கு கோயில்ல வெளியே அன்னை மூலவர அம்மாவை வச்சுட்டு வெளியே இந்த மூளையை சுத்த வச்சிருப்பாங்க. வெளியே சுத்தாம வெளியே கேட்டு உள்ள மூலத்திட்ட போ, நீ மூலவர்கிட்ட போ, வெளியவே சுத்தாத. பிராரத்தை சுத்திட்டு வந்து அப்படியே பாரு. ஒன்னும் இச்சை, கிரியை, ஞானம், இதுக்கு அடுத்து மூலவற்றை உள்ள போகணும். அந்த தாற்பரிகத்தின் அடிப்படையில செய்யப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது.